நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் நீக்குமானார், எதற்கும் பயப்படேன் சொல்லுவோமா. ஆண்டவர் எனது வெளிச்சமும் நீக்குமானார், எதற்கும் நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, ஹல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன், ஹல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம்.
ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன். ஆண்டவருக்கு ஒரு குணாதிசயம் இருப்பதை இங்கு பார்க்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்கின்றாராம், கண்ணீரை காண்கின்றாராம். எப்பொழுது பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் விண்ணப்பித்து கொண்டே இருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே என்று அவர்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொட்டி கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆண்டவர் காது கொடுத்து கேட்கின்றாராம். எவ்வளோ ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்களா? மனுஷங்கிட்ட போயிட்டு உங்கள் தேவைகள் சொன்னீங்கன்னா ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் உங்கள் கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம வெறுத்து விடுவாங்க, நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் எத்தனை முறை உங்கள் பிரச்சனைகளை சொன்னாலும், வியாதிகளை சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்கிறாராம். அது தாங்க முடியாமல் துக்கத்தில் நீங்கள் அழும் பொழுது உங்களுக்கு கண்ணீரை அவர் காண்கிறாராம். அப்படியே உள்ளம் உங்களுக்கு துடிக்கின்றதாம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்காக துடிக்கிற அந்த உள்ளம் உடனடியாக 15 வருடங்களை எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு காலங்களை கூட்டி கொடுத்தார். சாக போக வேண்டியவர், இன்னொரு ஒரு சில மன்னங்கள் சேர்த்துருவார். அவருக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுக்க அவரால் முடியும் என்றால், உங்களுக்கும் ஆயுசு காலங்களை கூட்டி கொடுக்க முடியும். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு ஆயுசு காலங்களை கூட்டி கொடுக்க முடியும். உங்களுக்கு பிஸ்னஸில் பல லட்சங்களை, கோடிகளை கூட்டி கொடுக்க முடியும். உங்கள் லாபங்களை கூட்டி கொடுக்க முடியும். சொத்துக்களை கூட்டி எத்தனை சொத்துக்களாலும் கூட்ட முடியும். ஆண்டவராலே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அவரை விசுவாசியுங்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, வருகிற புதன்கிழமை அன்று பெங்களூரில் யஷ்வந்த்பூர் CSI ஆலயத்தில் வைத்து காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நம்முடைய சிறப்பு விடுதலை நாள் கூட்டம் உண்டு. பெங்களூரில் இருக்கிற நம்முடைய விசுவாச பிள்ளைகள் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். சகோதரர் கிறிஸ்டஸ் எல்லா சிறந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஸ்டான்லி, இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. நீங்களும் கூட அந்த கூட்டத்தில் வந்து முடிந்தால் பங்கு பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் பெங்களூரில் இருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வருகிற நாட்களிலெல்லாம் நமக்கு சனிக்கிழமை நமக்கு ஊழியங்கள் கிடையாது, 5வது வாரமாக இருக்கிறபடினாலே. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியல் அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் சேர எந்த முதியோர்கள் ஆதிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு சிறப்பான இடம். ஆசிரியத்தது சாத்தாங்குளம் போகிற வழியில் இருக்குது. தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே ஒட்டி அமைந்திருக்கிறது. எனவே நிம்மதியை தேடுகிறவர்கள், ஆவிக்குரிய முதியோரிடத்தை தேடுறவர்கள் தாராளமாய் நீங்கள் வரலாம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் முதல் வாசிக்க விரும்புகிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அது அழகா ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா? கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்காது. திராட்சை செடி மூலமாக தான் அங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. வேரில் இருந்தால் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. கொடி தானாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வெளியே வந்து கொடி தான் தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொடி வந்து தானாக ஒரு நாள் ஒன்றும் செய்ய முடியாது. அது திராட்சை செடியில் இணைந்திருக்கணும். என்னில் நீங்கள் இணைந்திருங்க, என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்க. என்னை கொஞ்ச காலம் தேடிட்டு நீங்கள் பாதியில் விட்டுட்டு போயிடாதீங்க. நிலைத்திருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். நிலைத்திருந்தால் தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருந்தால்தான், தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்தால்தான், தொடர்ந்து ஜெபித்தால்தான், தொடர்ந்து ஊழியங்களிலே நீங்கள் முனைப்பாக இருந்தால்தான் சுகமாக வாழ முடியும், வியாதி இல்லாமல் வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகின்றவராக இருக்கின்றார். நிலைத்திருப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் எப்பொழுது நம்மை தள்ளி விடலாம், ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை தள்ளி விடலாம், ஊழியத்திலிருந்து நம்மை தள்ளி விடலாம், நாம் செய்கின்ற நல்ல காரியங்களிலிருந்து நம்மை எப்படி தள்ளி விடலாம், நம்மை எப்படி பின்வாங்க வைக்கலாம், நம்மை எப்படி சோர்வுற வைக்கலாம் என்றெல்லாம் ஒரு பக்கம் அவன் போராடுகின்றான். இன்னொரு பக்கம் நமக்கு
ஒரு விதமான ஒரு சலிப்புத்தன்மையை கொண்டு வந்து தினந்தோறும் மட்டன் பிரியாணியை சாப்பிட்றபடினால அதே மாதிரி இருக்கிற ஊழியத்தை எல்லாம் நாம் அற்பமாக நினைக்க, அப்படி இது என்னது சேர்ந்த ஊழியத்தை செய்து எண்ணத்தை கண்டோம் என்று சொல்லி நம்மை பின்வாங்க வைக்கிறவனாக, ஊழியத்தின் மேலே நமக்கு இருக்கிற ஈடுபாட்டை குறைக்க வைக்கிறவனாக, நாம் ஒரு காலத்தில் உற்சாகமாக இருந்த காலங்கள், ஆதியில் இருந்த காலங்களை எல்லாம் மாற்றி நாம் இப்பொழுது கடைமுறைக்கு ஊழியத்தை செய்யும்படியாக, நாம் ஏதோ விருப்பமில்லாமல் பணிகளை செய்யும்படியாக அவன் நம்மை அப்படியாக மாற்றுவதற்காக முயற்சிக்கின்றான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியிலிருந்த அன்பை விட்டாய் என்று உன்மீது எனக்கு குறைவு உண்டு என்று சொல்லி. ஆரம்ப காலத்தில் நம்ம ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருந்தோமோ அதே வைராக்கியம் 20 வருடங்கள் ஆனாலும் 30 வருடங்கள் ஆனாலும் 50 வருடங்கள் ஆனாலும் நமக்கு தேவை. அதைவிட அதிகமான உற்சாகம்தான் நமக்கு தேவை. ஆரம்ப காலத்தில் நாம் எப்படி ஜெபித்தோமோ, இரவெல்லாம் நம்ம ஜெபித்திருப்போம், அதிகாலமே எழும்பி ஜெபித்திருப்போம், நம்முடைய பிரயாணங்களிலே நாம் ஜெபித்திருப்போம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் ஓடிப்போய் ஜெபித்திருப்போம், டாய்லெட்டில் இருக்கும் பொழுது கூட நம்ம ஜெபித்திருப்போம், குளிக்கும் போது கூட நம்ம ஜெபித்திருப்போம், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரோடு நம்முடைய உள்ளத்தை இணைத்திருந்திருப்போம். அந்த அனுபவத்துக்குள்ளே மறுபடியும் வர வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த அனுபவங்களை இழந்து விடவே கூடாது. கர்த்தர் நமக்கு தருகிற மேன்மைகள், கர்த்தர் நமக்கு தருகிற உயர்வுகள், கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், அவர் மீது வைத்திருக்கிற அன்பிலிருந்து நம்மை பின்வாங்க வைத்து விடக்கூடாது என்றும் ஆண்டவர் விரும்புகின்றார். அதனால தான் தொடர்ந்து நிலைத்திருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், இடைவிடாது நீங்கள் ஜெபியுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் பலவாறு ஆலோசனைகளை சொல்லுகிறார். தன்னை சிலுவையிலே பிடித்து அடிக்கப் போகிறார்கள், அந்த கடைசி இரவு வந்துவிட்டது என்றெல்லாம் ஆண்டவர் நினைத்து வியாகுலத்தோடு இருக்கும் பொழுதும் கூட அப்பொழுதும் ஆண்டவர் மிகுந்த பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபித்தார். அப்பொழுதும் அவர் ஜெபித்து கொண்டுதான் இருந்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டு ஜீவனை விட போகிற அந்த நேரத்திலும் கூட அவர் பிதாவே என்று சொல்லி அவர் அப்பொழுதும் ஜெபித்து கொண்டுதான் இருந்தார். ஜெபித்து கொண்டுதான் அவர் உயிரையும் விட்டார். பிதாவே உடைய கரங்களில் நாவி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக ஜெபித்து தான் தன் ஜீவனையும் கொடுத்தார். ஆண்டவர் பிதாவோடு நிலைத்திருந்தார், தன்னை இணைத்திருந்தார். அதிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவுக்காக என் காலை முன்வைத்து விட்டேன், நான் பின்வாங்காமல் இருக்கேன் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேர்கள் ஊழியத்திலே முன்பாக வந்து காலை வைத்தார்கள், ஆண்டவருக்காக வைராக்கமாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் எங்கே? காணவில்லையே. இப்பொழுது அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்களே, இப்பொழுது அவர்கள் காணாமல் போய்விட்டார்களே. என்ன ஒரு வேதனையான ஒரு காரியம். இப்பொழுது அவர்கள் உலகத்திற்காக வாழலாம், இப்பொழுது தங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் வாழலாம், இப்பொழுது அவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக வாழலாம். இதெல்லாம் வரலாற்றில் எழுதப்படுமா? பல்லவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகப்படுகிற பொழுது இதெல்லாம் பெரிய காரியமாக எண்ணப்படுமா? எண்ணப்படாது. அந்த காலத்தில் ஊழியத்தில் ஒரு சகோதரர் உண்டு, நல்ல அறிவானவர், மிகவும் என்னோட வயதில் கூடியவர், ரொம்ப நான் மதிப்பது உண்டு. அதுக்கு பிறகு ஊழியங்களுக்கு வருவதை அவர் நிறுத்திவிட்டார். ரொம்ப நாளாக நான் அவரை பார்க்கவே இல்லை. ஆனால் கடந்த சில மாதங்களாக நான் ஊழியத்துக்காக அந்த ஊருக்குள்ளே நான் கடந்து போகிற பொழுதெல்லாம், ஹவுஸ் விசிட்டுக்காக போகிற பொழுது, இல்லைனா மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் அவர் பஸ் ஸ்டாப்பில் நிற்பார், எல்லாம் ஓடி போய் பஸ்ஸில் ஏறுவார். இல்லை ஆஸ்பத்திரிக்கு நான் யாருக்கா நான் ஜெபிக்க போயிருப்பேன், உட்காந்துருப்பார், பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஓடி வருவார். அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நான் விசாரிப்பேன். அவரும் பழைய அன்போடு என்னோடு கூட பேசுவார். ஆனால் நான் ஊழியத்துக்கு வராமல் போய்விட்டேனே, நான் கிறிஸ்துவுக்காக நான் வராமல் போய்விட்டேனே என்கிற பற்றி பேச்சே இருக்காது. அதாவது அவருக்கு மறுபடியும் ஊழியத்துக்கு வரணுங்கிற விருப்பமும் இல்லை, நான் போய்விட்டேனேங்கிற வருத்தமும் அவருக்கு இல்லை. அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் அப்படியே அது போதுன்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டுருக்கார். ஊழியத்தை விட்டு நின்றவர்கள், பாதியில் நின்றவர்கள், ஊழியம் செய்ய முடியாமல் போனவர்களில் 2 விதமாக பார்க்குறோம். ஒரு ரகம் வந்து இந்த அன்னை மாதிரி, சரி ஊழியத்தை விட்டு போயிட்டோமே, வருத்தமே பட மாட்டாங்க, அப்படியே அவங்க வாழ்ந்து அப்படியே தங்கள் ஓட்டத்தை முடிச்சுருவாங்க. நான் இப்போ சொன்னேன்னா இவர் வந்து இன்னும் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் மறுபடியும் ஊழியத்துக்கு வரப்போகிறதில்லை. ஆனால் இன்னும் ஒரு சிலர் ஊழியத்தை விட்டு போனாலும் கூட அவர்கள் வருத்தப்பட்டு, நான் இந்த ஊழியத்தில் முக்கியமான இடத்துல இருந்தேனே, நான் போயிட்டேனே, வருத்தத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை கூட ஒருவேளை ஆண்டவர் மறுபடியும் அழைத்து கொண்டு வரலாம், மறுபடியும் ஒருவேளை அவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தரலாம். ஆனால் துளியளவும் கவலையப்படாதவர்களை குறித்து என்ன சொல்ல? ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை. ஓட்டம் தொடங்கியவர்கள் அதிகம், 1000 பேர் ஓட்டத்தை தொடங்கினார்கள். ஓட்டத்தை முடித்தவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் முக்கியம்.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இறுதி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வார்த்தை சொல்லவில்லையா? அதனால ஆண்டவர் நிலைத்திருங்கள், அபாய்ட் இன் மீ, ரிமைன் இன் மீ என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சீசர்கள் அவரோடு நிலைத்திருந்தார்களா? அவரை சிலுவையில் பிடித்து அடிக்க போற நேரத்தில் விட்டு ஓடிட்டாங்க. நிலைத்து நிற்க முடியவில்லை. யூதாஸ் காரியத்தால் நிலைத்து நிற்க முடியவில்லை. கேவலம் 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்து குற்ற உணர்வு கொண்டு இறுதியிலே நாண்டு கொண்டு செத்தார். அவருடைய ஆத்மா வீணாக போயிற்று. நிலைத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான முடிவு யூதாஸ் காரியத்துக்கு வந்திருக்குமா என்பதுதான் நான் கேள்வி. நிலைத்திருங்கள். அதில் அவர் சொல்றார் பாருங்க, திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருந்தாதான் நம்ம கனி கொடுக்க முடியும் என்கிற ஒரு முக்கியமான கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. கனி கொடுப்பது என்றால் என்ன? நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தாதான் நம்ம பெற்றோருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம், உடன் பிறந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், மனைவி பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் தான் நம்ம செய்கிற தொழில்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆயிரங்கள் கிடைக்கும், லட்சங்கள் கிடைக்கும், கோடிகள் கிடைக்கும், நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கலாம், நிறைய இடங்களை வாங்கலாம், நம்ம நிறைய ஆசீர்வாதமான புதிய புதிய காரியங்களில் நம்ம ஈடுபடலாம். நம்ம செய்கிற காரியமெல்லாம் வெற்றியாக இருக்கும். நம்ம நம்பி நிறைய பேர் வாழ்வாங்க. 5 பேருக்கு வேலை கொடுப்பீங்க, 10 பேருக்கு வேலை கொடுப்பீங்க, 100 பேருக்கு வேலை கொடுப்பீங்க, 1000 பேருக்கு வேலை கொடுப்பீங்க. இதுதான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிற பொழுது நம்ம மூலமாக நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும், நம்ம மூலமாக நிறைய பேருக்கு உணவு கிடைக்கும், நம்ம மூலமாக நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கும், நம்ம மூலமாக நிறைய பேருக்கு உலகம் தர முடியாத சமாதானம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைய பேர் புது வாழ்க்கை பெறுவார்கள். அதுதான் கனி கொடுக்கின்ற ஒரு அனுபவம். எப்பொழுது இதெல்லாம் சாத்தியமாகிறது? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் சாத்தியமாகிறது. ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்க தான் தொடர்ந்து தனி ஜெபத்தில், தொடர்ந்து பைபிள் வாசிப்பில் நம்ம உற்சாகமாக இருக்கத்தான், ஊழியங்களில் ஈடுபாடு காட்டத்தான் ஆண்டவர் நம்மை கனி கொடுக்கிற திராட்சை செடியாக மாற்றுகிறார். ஊழியத்தின் பெயர் தான் இந்த திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள். இந்த யோவான் 15வது அதிகாரத்திலிருந்து தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருப்பது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற பொழுது நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார். வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்கின்றார். அருமையான சத்தியங்களை பிரசங்கிக்க நம்மை அழைக்கின்றார். ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம எழும்பி பிரகாசிக்கும்படியாக உதவி செய்கிறார். உலகப்புறமான காரியங்களிலும் கூட நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும்படியாக கிறிஸ்து நமக்கு உதவி செய்கின்றார். நீங்கள் கனி கொடுக்கின்றீர்களா? உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா? கிறிஸ்துவுக்கு நீங்கள் நிலைச்சிருந்தாதான் அதெல்லாம் பாசிபிள்ங்கிறத மறந்துடாதீங்க. அதர்வைஸ் யூ வில் நாட் பி யூஸ்ஃபுல் ஈவன் ஃபார் அ சிங்கிள் சோல். ஒருத்தருக்கு கூட நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே மாட்டீங்க. ஊழியத்தின் மூலமாக எத்தனை பேர்களுக்கு நாம் மாதந்தோறும் இலவசமான உணவை கொடுக்கிறோம், வயதானவர்களுக்காக முதியோர் இல்லத்தை நடத்துகிறோம், ஆண்டவருக்காக நாம் கனி கொடுக்கின்றோம். நீங்களும் கூட கனி கொடுக்க வேண்டும் என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள் நிலைச்சிருங்க. தானா பொறுப்புகளை, தானா ஆசீர்வாதங்களை தருவார், தானா உயர்த்திட்டு போயிட்டே இருப்பார். நம்ம சிந்திக்கணும் அவசியமே இல்லை, நம்ம போராடணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாம் தானாக நம்மை தேடி வரும்படியாக நம்ம ஆண்டவர் செய்வார். கிறிஸ்துவுக்குள்ள இல்லட்டாதான் நம்ம போராடியும் ஒண்ணுமே நமக்கு கிடைக்காம போதும். பிரசங்கியில வாசித்திருக்கின்றீர்களா? கோடாரி மழுங்களா இருக்க அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியிருக்குமே. கோடாரி மழுங்களா இருக்குன்னு வைங்களேன், ஜெபமே பண்ணலைன்னா மரத்தை வெட்டுறதுக்கு அந்த கோடாரியை வச்சு அதிக பலத்தை கொடுக்கணுமா? அப்பதான் அது விழுமா? அதுவும் விழுமான்னு சந்தேகம்தான். ஜெபிக்காத வாழ்க்கை, கர்த்தரை தேடாத வாழ்க்கை வீணானது. குடும்ப ஜெபம் செய்யாதபடிக்கு ஒரு குடும்பம் அது நன்றாக இருக்கவே இருக்காது. கூரை இல்லாதது வீடாக மாறிவிடும். பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்காது. பைபிளை வாசிக்காதபடிக்கு நம்முடைய கண்கள் தெளிவாக அது இருக்காது. தேவனுக்கு பின்பாக நாம் செல்லாதபடிக்கு பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது, பிறரை மதிக்க முடியாது, பிறருக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்க முடியாது, ஆபிரகாமை போல பிறருக்காக பரிந்து பேச முடியாது. எப்பொழுது தெரியுமா? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக விழித்திருக்கும் பொழுது மாத்திரமே, ஆண்டவருக்கு பின்பாக செல்லுகிறது பொழுது மாத்திரமே. நீங்கள் தானாக கனி கொடுக்க மாட்டீர்கள். எனக்குள்ள நினைச்சிருந்தீங்கன்னா அநேகருக்கு நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே பிரியத்துக்குரியவர்களே, கனி கொடுக்க ஆசைப்படுங்கள்.
ஆண்டவரே, என்னை நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. என் பிள்ளைகள், என் குடும்பத்தார், என் உடன் பிறந்த தாய் தகப்பன், நான் அவர்களுக்கு சொந்தமாக இருப்பது நிமித்தம் அவங்க பெருமைப்படுற அளவுக்கு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், 5வது வசனம் இப்படியே சொல்லு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணில் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. இறுதியில் ஆண்டவர் ஒரு நாக் அவுட் பஞ்சு கொடுக்காரு. எண்ணெய் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. நம்ம ஊழியத்தில் எல்லா இடங்களிலும், நம்ம கட்டப்போகிற எல்லா கட்டிடங்களிலும் இந்த வசனத்தை தான் நான் எழுதணும்னு வச்சுருக்கிறேன். எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங். நான் இல்லைன்னா நீ ஒன்றுமே கிடையாது. டப்பா, காலி டப்பா, வெத்து டப்பா. என்னால் நான் இல்லைன்னா நீ ஒரு சுண்டு வரல கூட மகனை நீ அசைக்க முடியாது. ஒரு 10 ரூபாய் கூட நீ சம்பாதிக்க முடியாது. உன் வாழ்க்கையில நீ யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியாது. உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ சுகமாக வாழ முடியாது. எதையுமே சாதிக்க முடியாது. எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லாதது மாதிரி, ஸ்பைனல் கார்டு இல்லாத மாதிரி நம்ம நிற்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சுவாசம் உள்ளே போய் வெளியே வரலன்னா நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது அல்லவா? அதை போலவே ஆண்டவர் இயேசு இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை உண்மையை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டு போய் வைப்பாராக. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் யார் தெரியுமா, என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா, எனக்கு பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, என்னெல்லாம் நம்ம பேசுகிறோம், பெருமை பேசுகிறோம். நம்மை குறித்து நமக்கு எவ்வளோ பெருமை இருக்கிறது, நம்முடைய அழகை குறித்து எவ்வளோ பெருமை நமக்கு இருக்கிறது. வாலிப மகளே, வாலிப மகனே, தாடியை குறித்து நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. போகிற பைக்கை குறித்து நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஓட்டுற காரை குறித்து எவ்வளோ பெருமையாக இருக்குது. இதுவைகளெல்லாம் நம்ம ரட்சிக்க போவது இல்லவே இல்லை. ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இயேசு இல்லாமல் எதுவுமே இல்லை. இயேசப்பா நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லை. இயேசு இல்லாமல் எதையும் நாம் சாதிக்க போவது இல்லை. ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை ஒருபொழுதும் நிலைத்து நிற்க போவதில்லை. இதைத்தான் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மறந்துடாதீங்க தம்பி, மறந்துடாதீங்க தங்கச்சி, மறந்துடாதீங்க அம்மா, மறந்துடாதீங்க ஐயா. ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு இல்லாதபடிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, அந்த பாஸ்டர் வந்துட்டாங்களா, அந்த அம்மா வந்துட்டாங்களா, மாமா வந்துட்டாங்களா, பெரியப்பா வந்துட்டாங்களா, இயேசு வந்துட்டாங்களா, இயேசப்பா வந்துட்டாங்களான்னு பார்க்குறீங்களா? இயேசுவை கூட இருக்காரான்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணுறீங்களா? நம்ம பெருமையாக பேசணும்னா இயேசப்பா அங்கே இருக்க மாட்டாங்க. நம்ம குறித்து ஒய்த்து பேசணும்னா இயேசப்பா இருக்க மாட்டாங்க. அவரையே குறித்து நம்ம பேசுவோன்னா அவர் அங்கே கண்டிப்பாக இருப்பார். நான் ஒன்றும் இல்லாமல் கடந்தேங்க, இயேசு தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, நீங்கள் பெருமையாக அவரை பற்றி சொன்னீங்கன்னா அவர் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என் மகன் நான் செஞ்சதை மறக்கவே இல்லையே. அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவரை பற்றி பேசும்போது. உடனே அவர் இன்னும் அள்ளி கொடுப்பார், இன்னும் அள்ளி தருவார், இன்னும் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். கிருபையின் கதவுகள் திறந்தே இருக்கின்றது. ஆண்டவரை அழையுங்கள், ஆண்டவரை கூப்பிடுங்கள், என்னோடு வாருங்கள் அப்பா. நீங்க இல்லாம காரை ஓட்டிட்டு பத்திரமா போய் சேர முடியாது, வர முடியாது. நீங்க இல்லாம நான் சம்பாதிக்க முடியாது. நீங்க இல்லாம தூங்கி நான் எழும்ப முடியாது. சொல்லுங்க, அப்புறம் உதவி செய்வார். சென்ற வாரம் சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். முந்தியெல்லாம் ட்ரெயினில் போன காலங்கள் உண்டு, ஃப்ளைட்டில் போன காலங்கள் உண்டு. அதுக்கு பிறகு ஆம்னி பஸ்லேயே ரொம்ப காலமாக நான் போவேன். காலேஜில் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ரெடியாகி குளிச்சு வேகமாக திருநெல்வேலிக்கு போய் பஸ்ஸை பிடிச்சி 9 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலைல 6 மணிக்கு போய் சேர்ந்து அப்படி ரொம்ப காலமாக நான் போயிருக்கிறேன். இப்போது கார்லேயே நேரம் இல்லாதனால கார்லேயே போயிட்டு கார்லேயே உடனே திரும்பி வரும். இப்போ இந்த முறை போகும்போது தொடர்ந்து ஊழியம், தொடர்ந்து அலைச்சல். அப்போது நான் சென்னைக்கு போயிட்டு நைட்டு 10:30 படுக்கிறேன். படுத்த காலை நீட்டி படுக்க முடியல, ஒரே உளைச்சல், ஒரே உடம்பு வலி. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்படியும் படுக்க முடியல. உடம்பு அந்தளவுக்கு வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறது. அலைச்சல், பலகீனங்கள், தொடர்ந்து நின்று 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 ஓடி 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 அப்படி. அப்புறம் ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, மிகுந்த கிருபையினால் நான் நல்லா தூங்கணும்ப்பா, என் காலை நீட்ட மடக்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வேதனை என்னை விட்டு போகட்டும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணேங்க. 5 நிமிடத்தில் ஆண்டவர் நல்ல நித்திரையை கொடுத்தார்.
அதுக்கு பிறகு காலை நீட்டிகிட்டே படுத்திருந்தேன், சைடில் திரும்பி படுத்திருந்தேன், ஒரு பெயினும் இல்லை, நிம்மதியாக தூங்கினேன். எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி இருக்காங்க தெரியுமா? படுக்க ஆசையாக இருக்கும், உடம்பு டயர்டாக, படுத்த தூக்கம் வராது, நேராக படுத்த சைடில் படுக்கணும் தோணும், சைடில் படுத்த அங்கே திரும்பணும். உடம்புல உள்ள பெயின்லான, காலில் உள்ள பெயின்லான நிறைய பேருக்கு தூங்கவே முடியாது. அதெல்லாம் நான் உணரணும்னு தான் ஏசப்பா அதை எனக்கு காமிச்சாங்க. ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவர் மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குங்க, நான் நிம்மதியாக தூங்கணும். உடனே நல்லா தூக்கத்தை தந்தார். ஒரு 3:30 எழுந்துச்சு ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். எதற்காக இதை சொல்லுகிறேன்? அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார், நம்முடைய பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார், நம்முடைய கடன் பாரங்களை நீக்கி போடுகிறார், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகுந்த பெரிய மலை போல வருகிற பிரச்சனைகளை பனி போல நீக்கி போடுகிறார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கின்றார், நம்ம வெட்கப்படாதபடி நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் முக்கியமானது நம்ம அதை உணரணும், ஆண்டவர் தான் அதை செய்ய முடியுங்கிறத மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குன்னு கெஞ்சணும். அப்போ தான் இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உண்டாகும். சின்ன காரியம்தான், ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுறது, ஆண்டவரை நம்ம முதன்மையாக வைக்கிறது, நீங்கள் தான் எனக்கு செய்யணும்ப்பான்னு சொல்லி ஒரு அற்பமான காரியம்தான். ஆனால் அதை தான் ஆண்டவர் மிக பெரிதாக நினைக்கின்றார். இதை செய்து பாருங்கள், உடனடியாக உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிரும். மாம்சத்திலேயே போராடிட்டு இருப்பீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, தூங்கக்கூட முடியாது, சாப்பிடக்கூட முடியாது, பரிதாபமான வாழ்க்கையை மாறும். ஏனென்றால் இன்றைக்கு தூங்க முடியாதபடி, நான் சொன்னேன், காலை நீட்ட முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி தவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பரிதாபமான வாழ்க்கை. இயேசுவண்டை வாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் தூங்க முடியாமல் இருக்கலாம், காலை நீட்ட முடியாதபடி, மடக்க முடியாதபடி இருக்கலாம், திரும்பி படுத்தால் நேராக படுக்க முடியும், நேராக படுத்தால் திரும்பி படுக்கணும். எவ்வளோ பேர் எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. சாப்பிட முடியல, ஒரு உருண்டை சாப்பிட முடியல, ஒரு நிமிடம் அமைதியாக இருக்க முடியல, மைண்டு தேவையில்லாத சிந்திக்குது, வாய் தேவையில்லாமல் பேசுது, புலம்பிக்கிட்டே இருக்கு. அவர்களுக்கெல்லாம் இயேசு தேவை. அவர்களுக்கெல்லாம் அப்பா நீங்கள் மனம் இறங்குங்க, அவர்களெல்லாம் நிம்மதியாய் வாழட்டும். ஏசப்பா, உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. நாங்கள் ஒரு வெத்து வேட்டு காலிடப்பா, நீங்கள் இல்லைன்னா உண்மையே சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. மாம்சம் போதும், மாம்சத்தில் போராடியது போதும், நான் யார் தெரியுமா என்று சொல்லி பொல்லாப்பில் மேன்மை பாராட்டியது போதும். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தர், எங்களுக்கு எப்படியாவது மனம் இறங்குங்க, எப்படியாவது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தையும் செய்யுங்க. இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும். வியாதியை தாங்க முடியாது, பலகீனங்களை தாங்க முடியாது ராஜா. இந்த உலகத்தில் ஆண்டவரே, நாங்கள் வியாதியோடு வாழவே முடியாது, கடன் பாரங்களோடு வாழவே முடியாது, குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகளோடு வாழவே முடியாது, மனபாரங்களோடு வாழவே முடியாது. இதையெல்லாம் மாற்றித்தாருங்க மிகுந்த கிருபையினாலே. அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுங்க. மழை போல வருகிற பிரச்சனைகளை பனி போல நீக்கி போடுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை எனப்பட்ட அந்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்க. உலகம் முழுவதும் அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர் என்ன தேவைகள் இருந்தாலும் அவர்களுக்கு சந்திங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுங்க. ஆண்டவரே, உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வெட்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் தான் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள் தான்ப்பா. உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. எங்களை ஒப்பு கொடுக்குறோம், காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, எங்களை இன்று முதற்கொண்டு ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அனுநயிக்கொள்ளாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.